அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பிரவீன். கடந்த வருடம் உயர்தர பரீட்சைக்கு தோற்றி தற்பொழுது பல்கலைக்கழக வாய்ப்பினை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மற்றும் சிறந்த பெறுபவர்களை பெற்றுக்கொண்டிருந்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பாராட்டினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்காக எங்களுடைய சிறகுகள் அமையம் பல்கலைக்கழக பாடங்களை தெரிவு செய்தல் தொடர்பாக மதியுரை கருத்தரங்குகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த சித்த ஆயுர்வேத யுனானி இந்த பீடங்களை நீங்கள் தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களை மதியுரை காணொளியாக வழங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கை அரசு இலங்கையினுடைய சுதேச மருத்துவ கல்வியை 5 மருத்துவ பீடங்களூடாக வழங்கி கொண்டிருக்கின்றன. கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய ஆயுர்வேத மருத்துவ பீடம், யுனானி மருத்துவ பீடம், மற்றது கம்பகா விக்ரமராட்சி ஆயுர்வேத மருத்துவ பீடம், கிழக்கு பல்கலைக்கழகம் திருகோணமலை வளாகத்தினுடைய சித்த மருத்துவ பீடம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடம், இவ்வாறாக 5 ஃபேக்கல்டிஸ் ஆஃப் இண்டிஜினஸ் மெடிசின் இவற்றினூடாக தங்களுடைய கல்வி நிலையை வழங்கி கொண்டிருக்கின்றன. 5 வருட கற்கை நெறி சாதாரணமாக 6 தொடக்கம் 7 வருடங்கள் கூட செல்லலாம். இந்த கற்கை நெறியை பூரணமாக நிறைவு செய்வதற்காக உதாரணமாக 2014 ஆண்டு உயர்தர பரீட்சை ஊடாக திருகோணமலை வளாக சித்த மருத்துவ பீடத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் தங்களுடைய கற்கை நெறியை பூரணப்படுத்த சுமார் 8 வருடங்களுக்கு மேலாக 8 வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய கற்கை நெறியை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. அதே நேரம் வெவ்வேறு பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய முகாமைத்துவத்திற்கேற்ப 5 வருட கற்கை நெறியை ஒரு 6 தொடக்கம் 7 வருடங்களில், சில பல்கலைக்கழகங்கள் 8.5 வருடங்களில் கூட முடிக்கின்ற ஒரு நிலைமைப்பாடு இருக்கின்றது. இவ்வாறு முடித்த பின்னரும் கூட நாங்கள் கடந்த 2023 ஆண்டு எங்களுடைய பட்டப்படிப்பை நிறைவு செய்திருந்தாலும் சுமார் 1.5 வருட காலம் எங்களுடைய அந்த கட்டாய உள்ளக பயிற்சிக்காக காத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டிருந்தது. எனவே 2016 ஆண்டு உயர்தர பரீட்சை ஊடாக பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்த நான் 2023 ஆண்டில் பல்கலைக்கழகத்தில் பட்டதாரியாக வெளியேறி 1.5 வருட காலத்தின் பின்னர் கடந்த 2024 ஆண்டில் உள்ளக பயிற்சியை ஆரம்பித்து 2025 ஆண்டு என்னுடைய உள்ளக பயிற்சியை நிறைவு செய்திருந்தேன். தற்பொழுது அரச நியமனத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். இலங்கையினுடைய சுதேச மருத்துவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த உளவியல் மற்றும் தொழில் சார்ந்த நெருக்கீடுகள் ஒழுங்கற்ற ஒரு முகாமைத்துவம் காரணமாகவே ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், இலங்கையிலே 25 மாவட்டங்களிலும் 23 மில்லியன் பொதுமக்கள் இருக்கின்றார்கள். இந்த பொதுமக்களை சரிவர கவர் பண்ணுற மாதிரியான மருத்துவர் ஆளணி மற்றது மருத்துவர் ஆளணி வெற்றிடம் என்பது இல்லை என்பதுதான் இங்கு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதாவது 1682 என்கின்ற எம்ஓ காடர் மற்றும் 832 என்கின்ற சிஎம்ஓ, அதாவது சமூக நல மருத்துவர். இதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2567 இருக்கும். இலங்கையில் எத்தனை வைத்தியசாலை இருக்கின்றதோ அத்தனை வைத்தியசாலைக்கும் இருக்கின்ற மெடிக்கல் சூப்பரிண்டென்ட், மெடிக்கல் ஆஃபீஸர் இன்சார்ஜ் இவர்களுடைய தொகையை அத்தோடு 9 மாகாண பணிப்பாளர், ஆயுர்வேத ஆணையாளர் இவர்களுடைய அந்த அட்மின் கிரேட் இவர்களை எல்லாம் கழித்து பார்த்தால் வெறுமனே ஒரு சொற்பளவு வைத்தியர்கள் தான் இலங்கை மக்களுக்கு சுதேச மருத்துவ சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஆளணி வெற்றிடங்கள் ஒரு சிரேஷ்டத்துவ ஒழுங்கில், ஒரு பழைய சிரேஷ்டத்துவ ஒழுங்கில், காத்திருப்பு பட்டியல் சிரேஷ்டத்துவ ஒழுங்கில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கடந்த 2025 ஆண்டு நவம்பர் 3 நியமனம் பெற்ற மருத்துவர்கள் கடந்த 2007, 2008, 2009, 2010, 2011 இவ்வாறான உயர்தர பரீட்சை ஆண்டுகளில் தோற்றி பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்து சுமார் உள்ளக பயிற்சிக்காக 1 தொடக்கம் 1.5 வருடம் காத்திருந்து உள்ளக பயிற்சியை ஒரு வருட உள்ளக பயிற்சியை தங்களுடைய வைத்தியசாலையில் நிறைவு செய்த பின்னரும் கூட
சுமார் 6 தொடக்கம் 9 வருடங்கள் வரையில் இந்த அரசு நியமனங்களுக்காக காத்து கொண்டிருந்தவர்கள். அதிலும் நியமன தாமதம் காரணமாக இந்த துறையை விட்டு வேறு துறைக்கு சிலர் சென்றிருந்ததன் காரணமாகவே இந்த 2011ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றி அந்த மாணவர் அணியினருக்கு ஓரளவு வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் இந்த 2011ஆம் ஆண்டு இந்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய அந்த எங்களுடைய சிரேஷ்ட சகோதரர்கள் நாங்கள் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைகின்ற பொழுது ஃபைனல் இயர் பாஸ் அவுட் பண்ணுகின்ற நிலையில் இருந்தவர்கள். எனவே அவர்கள் அந்த 1682 என்கின்ற அந்த ஒரு ஒரு லிமிட்டட் கார்டர் இருக்கின்றபடியினால் அவர்கள் எப்பொழுது தங்களுடைய பென்ஷன் ஓய்வு நிலைக்கு செல்லுகின்றார்களோ அதன் பொழுதுதான் 2017ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றி பல்கலைக்கழகத்துக்கு நுழைந்து தங்களுடைய பட்டப்படிப்பை நிறைவு செய்து 1.5 தொடக்கம் 2 வருடம் உள்ளக பயிற்சிக்காகவும் காத்திருந்த அந்த மாணவர்கள், இந்த 2011ஆம் ஆண்டு ஏல் எடுத்தவர்கள் பென்ஷனுக்கு போகின்ற பொழுதுதான் இந்த 2017ஆம் ஆண்டு ஏல் எடுத்தவர்கள் தங்களுடைய நியமனத்தை பெற முடியும். காரணம், கடந்த காலங்களிலே இந்த 2010ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை ஊடாக அந்த தோற்றிய அந்த மாணவர்களுக்கு ஒரு போதிய அளவிலான பல்கலைக்கழக நுழைவு கிடைக்கப்பட்டிருந்தது. சுமார் 150 தொடக்கம் 200 வரையிலான ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட பல்கலைக்கழக நுழைவு வீதம் போதுமாக இருந்தது. ஆனால் அந்த நுழைவு வீதம் படிப்படியாக திடீரென்று பல மடங்கு அதிகரித்தது தான் இந்த நெருக்கீட்டுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதுதான் காரணம். அதே நேரம் இந்த 2017ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றி என்னுடைய கனிஷ்ட மாணவர்கள், நான் நினைக்கின்றேன் சுமார் 2 வருட காத்திருப்பின் பின்னர் கடந்த வாரம் உள்ளக பயிற்சியை ஆரம்பித்திருந்தார்கள். சுகாதார அமைச்சு கூட அந்த உள்ளக பயிற்சி, அதாவது ஒரு 5ஆம் வகுப்பு கொலசி படித்த ஒரு முன்பள்ளி மாணவன் ஒரு 6ஆம் வகுப்புக்கு போகின்ற ஒரு விடயமானது ஒரு சாதாரணமான ஒரு விடயம். அதே போன்றுதான் தங்களுடைய கட்டாய உள்ளக பயிற்சியை கூட அதொரு நிரந்தர நியமனமா என்றதாக இந்த ஊடகங்கள் வாயிலாகவும் பரவப்பட்டதை நாங்கள் அறிய முடிய கிடைத்தது. அதாவது ஆயுர்வேத சித்த யுனானி மருத்துவர்களினுடைய கனவு நனவாகியது என்கின்ற அந்த வகையில் சில செய்திகள் பரவி இருந்தன. இவையெல்லாம் ஒரு போலியான நடைமுறையை தற்பொழுது இந்த புஷ்பம் போடுகின்ற மாணவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே மாணவர்கள் மிகவும் கவனமாக தங்களுடைய தொழில் வாய்ப்பை உறுதி செய்கின்ற வகையில் நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்ய வேண்டும். நீங்கள் தனியார் துறையூடாக இந்த உங்களுடைய மருத்துவ சேவை வழங்குவதாக இருந்தால் கூட அதற்கான நிச்சயத்தன்மை எவ்வாறு இருக்கும் என்பது கூட ஒரு கேள்விக்குறி. காரணம், தற்பொழுதுள்ள அந்த 2000க்கும் மேற்பட்ட அன்எம்ப்ளாய்ட் கவுண்ட் வந்து 2029ஆம் ஆண்டில் 5940 இருக்கும். அதே நேரத்தில் நான் நினைக்கின்றேன் அந்த நேரத்தில் 5 ஃபேக்கல்டிஸிலும் 5 பெச்சிலும் 2880 மாணவர்கள் தங்களுடைய பல்கலைக்கழக கல்வியை கற்றுக்கொண்டிருப்பார்கள். எனவே நீங்கள் ஒருவேளை இந்த 5 பீடங்களில் ஏதாவது ஒரு பீடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டால் 2027ஆம் ஆண்டின் இறுதி பகுதியிலோ அல்லது 2028 ஆரம்ப பகுதியில் உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க முடியுமானதாக இருக்கும். அதற்கு முன்னர் வாய்ப்பில்லை. ஏனென்றால் அதிகரித்த தொகை காரணமாக இந்த பல்கலைக்கழகத்தின் லிமிட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதனால் உங்களுக்கு அதுக்கு முன்னர் தொடங்குவதற்கு வாய்ப்பில்லை. எனவே 2028 ஆரம்பித்தால் கூட 5 வருட கற்கை நெறி 6 வருடத்தில், அதாவது 2034 நடுப்பகுதி இல்லாட்டி 2035 ஆரம்ப பகுதியில் தான் உங்களுடைய கல்வி நிலையை நீங்கள் பூரணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பூரணப்படுத்துகின்ற பொழுது இந்த 5940 2880 கூட்டினீர்கள் என்றால் அன்னளவாக 8800 என்கின்ற ஒரு தொகை வரும். இந்த 8800 பேர் என்கின்ற அந்த பாரியளவு தொகையுடன் ஒப்பிடுகையில் உங்களுடைய அந்த தனியார் சேவை என்பவற்றை நீங்கள் வழங்குவது எவ்வளவு தூரம் சாத்தியப்பாடாக இருக்கும் என்பதை அதற்கான விடையை நீங்கள் தான் தேடிக்கொள்ள வேண்டும். இதனுடைய
சில சந்தர்ப்பங்களில் சிலர் நினைக்கின்றார்கள் இந்த 5 சுதேச மருத்துவ பீடம் ஊடாகவும் நாங்கள் எங்களுடைய கல்வி நிலையை முடித்துக்கொண்டு வெளிநாடுகளில் எங்களுடைய பட்ட பின்படிப்புகளை தொடரலாம் என்று சொல்லி அதில் இந்தியா என்கின்ற அந்த தமிழ்நாட்டில் பாளையங்கோட்டை பல்கலைக்கழகம், பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரி மற்றும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஊடாக மாத்திரம்தான் அது ஒரு வருடத்தில் 1-2 மாணவர்களுக்கு ஒரு MD படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதற்கும் இந்த அரச நியமனம் பெறுவதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. எனவே இந்த கற்கை நெறியை நீங்கள் பூரணப்படுத்துவதனூடாக நீங்கள் வெளிநாட்டில் நீங்கள் பட்டப்பின் படிப்பை தொடரலாம் என்பது கூட ஒரு 199% ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது. அடுத்த விடயம், சிலர் தங்களுடைய பிரைவேட் கிளினிக் செய்யலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய எதிர்காலத்தில் அந்த பிரைவேட் செய்வதற்கான வாய்ப்பு, கேள்வி எவ்வாறு இருக்கும் என்பதற்கான விடையை நீங்கள் தான் தேடிக்கொள்ள வேண்டும். எனவே உங்களுடைய அந்த தெரிவுகள் ஒரு தொழிற் சந்தையை உறுதிப்படுத்துகின்ற வகையில் இருப்பது சிறந்ததாக இருக்கும் என்று நம்புகின்றோம். உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை மீண்டும் மறுமுறை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.